எப்படி மேலே ஏறிக்கல இறங்கணுமா? அதெல்லாம் வந்துடலாம். போயிட்டு வர போகிறோம். மேலே வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னா பார்த்து விடலாம். கொங்கண சித்தர் குகை அடுத்து தான் வரணும். பாருங்க மக்களே, இந்த ஏரியா இப்போ நம்ம குகைக்குள்ளே இறங்க போகிறோம். இதுதான் குகை. இந்த வழியை இறங்கி இன்னொரு வழியாக தான் நம்ம வெளியே வர முடியும். குகைக்குள்ளே இறங்குறோம். இது போகிற வழி உள்ள பேச வழியை காட்டுறேன். பேச மாட்டேன், வீடியோ பண்ணும்போது. இந்த இடம் தான் கொங்கண சித்தர் தவம் பண்ண இடம். இங்கே சிவன் இருக்கார், உள்ள கொங்கண சித்தர் உருவம் இருக்கும், உருவ புகைப்படம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் குகை. குகைக்குள்ளே இறங்கி நம்ம வந்து சிவனை பார்க்கலாம், கொங்கண சித்தரை பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இறங்கி வரணும். இறங்கி வந்ததுக்கப்புறம் உள்ளே ரிட்டன் போகும்போதும் நம்ம குகை வழியாக தான் இறங்கி போக முடியும். வந்த பாதை வழியாக ரிட்டன் ஏறி போக முடியாது. தேவைப்படுது இப்படி தான் போகணும். இப்படி தான் இறங்கணும். இது இறங்குற பாதை. இப்படி தான் இறங்கி போக முடியும். அடுத்து பொறுமையாக தான் இறங்கி போக முடியும். இங்கே வந்து தியானம் பண்ணால் மனசுக்கு ஒரு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். அமைதியை காக்கணும் இங்கே, அதுதான். ப்ளஸ் இங்கே அடுத்து வர்ற மாதிரி இருக்கவங்க மோஸ்ட்லி சூடம்பத்தி வந்து குகைக்குள்ளே ஏற்றாதீங்க, அது தவறு. அங்கே இருக்க அறிவிப்பே முதல் அறிவிப்பே அதுதான். ஆனால் நம்ம மக்களுக்கு தெரியாது. இதுதான் இப்போ இறங்க போகிற ரிட்டன் இறங்கும் பாதை, சுரங்கம். நம்ம சிவனை நல்லா வழிபடுவோம். ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய போற்றி, நாதந்தாள் வாழ்க போற்றி. இதுதான் இறங்குற பாதை. இறங்கும் பாதை வந்து இப்படி தான் இறங்கணும். இடிச்சுக்கிறாங்க. பார்த்து வெளிச்சம் தெரியுதுங்களா? தெரியுது. அதுக்கு மேலே சித்திரை அமைச்சரை போட்டு பாதைகள் நிறைய இருக்கும் போகும். பார்த்து சருகலான பகுதி. பார்த்து வாங்க. படுத்து கொண்டு தான் போக வேண்டும். ஈஸ்வர பூந்தோட்டம். எல்லாருமே நம்ம ஆளுங்க இருக்காங்க. கொங்கண சித்தர் கோயில். அமைதி பயணம் முடிவு. மீண்டும் குறுகிய பாதைகள், சருகலான பாதைகள். இங்கே தான் ஒரு கோவம் இருக்கும் போலையா?